சென்னை மெரினாவில் 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அதிமுக ஆட்சியில் நிகழ்ந்த பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியும் அவர் EPSக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்தில் 6 பேர் வரை உயிரிழந்ததாகவும் தொடர்ந்து மகாமக விழாவில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்களே எனவும் EPSக்கு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை மெரினாவில் 5 பேர் பலியான சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என அமைப்பு செயலாளர் RS பாரதி கேட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இணைப்பில் முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். முன்னதாக திரு RS பாரதி பேசும்போது மகாமக விழால கூட 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததா செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுகவை கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இதை பத்தின உங்களுடைய கருத்து? மகாமகன்றது ஒரு மிகப்பெரிய 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இது அந்த விழா நடந்தது. ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னால 13 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் நடக்கும். இந்தியா முழுவதும் மக்கள் கலந்து கொள்கிறாங்க. மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. அசம்பாவம் என்னன்னா ஒரு தவறு இது பண்ணாங்க. இப்ப இது ஒரு பெரிய இருக்கிறதுலே மெரினா திடல் ஒரு பெரிய திடல் இருக்கிறதுலே பெரிய கடற்கரை, உலகத்திலேயே பெரிய 2வது கடற்கரைன்னா நம்ம மெரினா கடற்கரை தான். ஃபர்ஸ்ட் சிட்னியில இருக்கிறது, 2வது இங்க இருக்கிறது சிட்னி. இதுல ஒழுங்கான ஒரு இது பாதுகாப்பு கொடுக்கறது எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. தேவையான உதவிகள், வெயில் அடிக்கிறதுனா வெயில் அதுக்கு தகுந்த மாதிரி பேரிக்கார்டு போட்டிருக்கணும். வெயிலாம் தண்ணி தண்ணி கொடுத்துருக்கணும். இவங்க அந்த மாதிரி செய்யல. இதை போய் மகாமகன் என்னைக்கே முடிஞ்சது சொல்ல. அப்ப நாங்க சொன்னா 1 பைசா குறைக்க சொன்னதுக்கா விவசாயி சுட்டவர் தானே கலைஞர். அதே மாதிரி தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு திருநெல்வேலியில போராட்டம் ஊர்வலம் நடத்தினாங்க. அதை அடித்து தாமிரபரணி ஆற்றில் 17 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி திமுக ஆட்சியில வெண்மணி கிராமம் எத்தனையோ நடந்திருக்கு. இதெல்லாம் நாங்க சொல்றத சமீப காலமாகவே RS பாரதியுடைய பேட்டியை பார்த்தா கலைஞருடைய ஆட்சியில இருக்க தவறுகள், கலைஞரை பற்றி குறை சொல்லணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். ஏன்னா இந்த ஆட்சி நல்லா இல்லை அப்படின்னு மக்கள் கலைஞர் ஆட்சி அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லணும்ன்றதுக்காகவே அவர் இந்த மாதிரி மகாமகத்தை எடுத்திருக்கார். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்னைக்கு இருக்க கையாளாத அரசுடைய கையாளாதனத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டு 5 பேர் இறந்திருக்காங்க. 60க்கும் மேற்பட்டவர் கேஸ்வாலிட்டியில் இருக்காங்க. இது முழுக்க ஸ்டாலினுடைய அரசு தான். இது பூச்சி முழுகிறாருன்னா இவங்க RS பாரதி எந்த விதமான இதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா 1 வாரத்துக்கு முதல்ல இந்த விழா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணப்பட்டது. அப்ப எவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு உளவுத்துறை என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? ஏன்னா மாங்காய் பறிச்சு என்னங்க தேவையில்லை. எதுக்கு எதை போய் முடிச்சு போடுறாங்க? மொட்டத்திலைக்கு முழங்காக்கு முடிச்சு போடுற மாதிரி என்ன அர்த்தம் இல்லாம அந்த 13 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க மகாமகம் திடீர்னு மக்கள் கூட்டம், அதுக்கும் பாதுகாப்பு எல்லா வசதியும் செஞ்சிருந்தோம். அந்த விபத்து நடந்தது. அதை போய் என்றைக்கு நீங்க சொல்ற எத்தனை வருஷம் கழிச்சு? அதுக்கு அடுத்து அம்மா 2 தடவை ஆட்சிக்கு 3 தடவை ஆட்சிக்கு வந்துட்டா. தொடர்ந்து அம்மா 2014 ஆட்சி வந்தாங்க, 2016 ஆட்சி வந்தாங்க. அப்படி அம்மா இதே திமுக எப்போவாச்சும் முறை ஆட்சிக்கு வந்திருக்கா? இதெல்லாம் சும்மா RS பாரதி வாயை கொடுத்து புன்னகிக்கிறார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு செல்லூர் ராஜு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.